இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலை அடுத்து நேற்று இரவு முதல் அதிகாலை வரை ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தானில் எல்லையோர பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் நடுவானில் வீழ்த்தப்பட்டன. ஜம்முவின் எல்லை கிராமங்களில் நேற்று இரவு பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் முயற்சி மேற்கொண்டது. இதையடுத்து அபாய எச்சரிக்கை மணியை ஒலிக்க செய்த இந்திய ராணுவம் அப்பகுதி முழுவதிலும் மின்சாரத்தை துண்டித்தது. பின்னர் பாகிஸ்தானின் வெடிகுண்டு ட்ரோன்களை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளையும் இந்தியாவின் S-400 ஏவுகணைகள் இடைமறித்து அழித்தன. जब बाहर से निकले तो एकदम से लाइट बंद हो गई, ब्लैकआउट हो गया सारा. तो उसके बाद ड्रोन वगैरह चढ़ना स्टार्ट हो गए, हमला वगैरह स्टार्ट हो गया. जैसे रास्ते में आए तो घर पे यहाँ भी सुना कि यहाँ भी हमले स्टार्ट हो गए और पूरी रात फायरिंग वगैरह चलती रही. सुबह तक यहाँ से जोर से गोलाबारी चलती रही. உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா, பதான்கோட், உரி உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் ராணுவத்தின் வான் பாதுகாப்பு பிரிவினர் அதிவிரைவாக செயல்பட்டு பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய 50க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினர். அந்நிய ட்ரோன்களை பின்தொடர்ந்து அழிக்கும் நடவடிக்கை காலை வரை தொடர்ந்தது. कल हम रात जैसे घर ही थे, अभी खाना ही स्टार्ट किया था, तभी एक सायरन की आवाज़ आती है और कुछ धमाकों की आवाज़ आती है. इतना अच्छा है कि जब तक थोड़ा जो हमारा डिफेंस सिस्टम है S-400 उन्होंने पहले उनको न्यूट्रलाइज कर दिया था. उसके बाद सुबह 4:30 बजे के करीब भी एक आवाज़ आई है, उसको भी शायद न्यूट्रलाइज कर लिया गया है. சத்வாரி, சம்பா, ஆர்எஸ்புரா, ஆர்னியா ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து வீசப்பட்ட பாகிஸ்தானின் 8 ஏவுகணைகள் இடைமறித்து அழிக்கப்பட்டன. பூஞ்ச், ரஜோரி மற்றும் ஜம்முவின் எல்லையோர பகுதிகளில் துப்பாக்கி சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் கையெறி குண்டுகளையும் வீசியது. இதற்கு இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி தரப்பட்டது. பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள சண்டிகர் மற்றும் ஹரியானாவின் பஞ்ச்குலா, அம்பாலா, சிர்சா உள்ளிட்ட இடங்களிலும் எச்சரிக்கை சைரன்களை ஒலிக்கவிட்ட காவல்துறையினர் பொதுமக்களை வீட்டிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தினர். அமிர்தசரஸ், குருதாஸ்பூர், ஜலந்தர், கபூர்தலா மாவட்டங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டு வான்வழி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. காலையில் மக்கன்விண்டி, ஜெதுவால், பந்தேர், துதாலா ஆகிய கிராமங்களில் நடுவானில் வீழ்த்தப்பட்ட பாகிஸ்தான் ஏவுகணைகளின் பாகங்கள் சிதறி கிடந்தன. ராஜஸ்தானின் ஜெய்சால்மரை இலக்காக கொண்டு ஏவப்பட்ட சிறிய வகை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களையும் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். லாகூரில் உள்ள பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பும் இந்திய ராணுவத்தால் அழிக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தாக்குதலில் இந்திய தரப்பில் இழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் இறையாண்மையை பாதுகாக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.